கங்கையில் இருக்கோம். அதோட சிறப்பை இப்போ இவர் சொல்றார். சொல்லுங்க சார். இது வந்து கங்கைக்கு இணையான தீர்த்தம். அங்கே காசி இருக்குல்ல, காசி கங்கைக்கு இணையான தீர்த்தம்வாங்க. 3000 ஆண்டுகளாக வருதுவாங்க, தொடர்ந்து வருதுவாங்க. இது வந்து மழை வழியாக எப்பொழுதும் வத்தாத ஒரு நதி. தமிழில் வந்து சிலம்பாறுன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சிலம்பாறு. சிலம்பாறு. அதான் தமிழ். நூபுரம்ல தமிழில் வந்து சிலம்பு. சிலம்பு. ஆமாம். நூபுரம்னா தமிழ்ல சிலம்பு. கங்கைன்றது ஆறு. கங்கை ஆறு. அதான் நூபுர கங்கை. நூபுர கங்கை. சமஸ்கிருத நூபுர கங்கை. தமிழில் வந்து சிலம்பு ஆறு. தமிழ்ல சிலம்பு ஆறு, சமஸ்கிருதத்துல நூபுர கங்கை. சொல்லுங்க சார். இது வந்து வருஷத்து பெருமாள் வந்து எப்பயுமே நீரோடு வருஷத்தில் ஒரு நாள் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு முன்னாடி துவாதசி இது வரையும் வருவார். வந்து தீர்த்தமாடி போவார். இது எப்பயுமே அற்றாத ஜீவன் அது. இந்த அம்மன் வந்து இந்த அம்மன் வந்து அதை காக்கிற தெய்வமா வனதேவதையா இருக்காங்க. இந்த அம்மன் ராக்காயம்மன். இந்த தெய்வத்தை இந்த தீர்த்தம் எல்லாத்தையும் பாதுகாக்கிறது வனதேவதை. 3000 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இந்த தீர்த்தம் வந்துட்டு இருக்கு. இது வந்து பலவித மூலிகைகள்லாம் சேர்ந்த தண்ணிங்கிறதுனால அந்த பெருமாளுக்கும் அதை வச்சுதான் நித்தியபடி அபிஷேகத்துக்கு. அவர் போட்டுருக்கிற நகைகள்லாம் கருக்காம இன்னி வரைக்கும் அதை எப்போ போட்டோமோ அதே மாதிரி இருக்கு அப்படின்னு இங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா. இங்க குரங்குகள் ஜாஸ்தி. குரங்குகளுக்கு எல்லாரும் பொறி பொட்டுக்கள்ல வாங்கி போடுறா. இன்னொரு விஷயம், நீங்க வரும்போதே ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும். அதுக்கு எல்லா வசதியும் இருக்கு இங்க. தேங்க்யூ.